அசோக்ரா, நல்லாவே விளையாடுற. உன்ன மாதிரி பசங்க கிட்ட விளையாடணும்னு நமக்கு ரொம்ப நாள் ஆசை. விளையாடலாமா? ஐயா தாங்க ஐயா, மன்னிச்சிருங்க. இந்த காட்டன் கவிதை தான் உங்ககிட்ட ஏதோ வளரி காப்பிட்டு. நானா ராஜலிங்க மருமகன் வந்தேன், நீதான் அப்படி நினைச்சேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ கிடைச்ச சுகத்தை அனுபவிக்கலான்னு உட்கார்ந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அரைஞ்சு பல்லல் அக்கா கழட்டிடுவேன். இது வரைக்கும் நான் தான் கார்களை பாட்டு பாட்டா கழட்டிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வரையா? சார், நான் கடத்திட்டு வந்த கார் சாவியை கொடுங்க. சாயங்காலத்துக்குள்ள நீங்க எனக்காக செலவு பண்ண பணத்தை கொடுத்துறேன். கார் அதை சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பிச்சிட்டேன். ஐயா, அப்ப நான் என்ன பண்றது? பிச்சை எடுப்போ. ஐயா, ஒரு 100 ரூபாய் பிச்சை. ஒரு மாதிரி பசங்களுக்கு உதவி செய்யறதே தப்பு. ஐயா, நீங்க உத்தமன், மனிதர் மாணிக்கம், தவ புதல்வன் சார், இமயம் சார். வரேன் சார். பேமானி, பர்ச கொடுத்துட்டு போடா. உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? என் ஸ்டார்டிங்கே அதான்டா. சாரி சார். கேட்கிறேன், தயவு செய்து கோச்சுக்க மாட்டீங்களே. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அத பத்தி உனக்கு என்ன? சொல்லுங்க சார், இந்த போட்டோல இருக்கிற உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுவா, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்பா. அதையே நீ கேட்கிற? இது இது என் அக்கா சார். தேவகியோட தம்பியா நீ? தேவகி ரங்கா ரங்கான்னு சொல்வாளே, அது நீதானா? அடப்பாவி அடப்பாவி, ஏண்டா ஏன் உங்க அக்கா விட்டு பிரிஞ்சே? வறுமைதான் சார் காரணம். சோறு போட வழி இல்லாம அனாதேன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டாங்க. கடைசி அவங்க சொன்ன வார்த்தை, வேலை கிடைச்சா திரும்பி வருவேன், இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன்னு சொன்னாங்க. 5 வருஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அவங்க வரல. அதுக்கப்புறம் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி கார் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டேன். அதுவும் போதாதுன்னு இந்த திருட்டு தொழில வேற கத்துக்கிட்டேன். சார், அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? I don't think so. அவ உயிரோட இருப்பான்னு எனக்கு தோணல. அவ பட்ட கஷ்டத்தையும் அடைஞ்ச துயரத்தையும் நேர்ல பார்த்தவப்பானா. உண்மையை சொல்ல போன அவளுக்காக நான் திருடவே போனேன். என்னுடைய துரதிருஷ்டம், நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் அனாதை ஆசிரமத்துல தம்பி, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் ஜெயில்ல. அனாதையான அவள் சாகிறத தவிர வேற வழி இல்லப்பா. ரங்கா ரங்கா, நீ மட்டும் அனாதைன்னு நினைக்காதப்பா. நான் ஒரு அனாதை. இனிமே நீ எங்கேயுமே போக வேண்டாம். நான் சாகுற வரைக்கும் நீ என் கூடவே இரு, என் கூடவே இரு. ஹலோ, தேவகி ஆண்டியா? ஆண்டி, நான் ராதா பேசுறேன். ராதாவா? ராதா, எங்க இருந்து பேசுற? ஆண்டி, நான் ஸ்டேட்ல இருந்து பேசல, பாம்பேல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்தா? பாம்பேக்கு வந்த? நேத்து ராத்திரியே நான் பாம்பேக்கு வந்துட்டேன். ஆஹா, மெட்ராஸ் எப்ப வர? இன்னைக்கு மத்தியானம் நான் மெட்ராஸ்க்கு வந்துருவேன். மறக்காம ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புங்க. நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் யூ மா. ஓகே, சீக்கிரம் வந்துருமா. அதோ வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. சர்மா புள்ள, ராதா அமெரிக்கால இருந்து வரா. தேவ கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ண சொல்லி ஏர்போர்ட் போணும். ஆகுமா? ராதா இன்னைக்கு வர போறா. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க சொத்துக்களை காப்பாத்தி அவளுக்கு நான் ஒப்படைச்சுட்டு போறேன். என் கடமை தெரிஞ்சிருச்சு. இனி எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏண்ட, எங்க டிரைவர் மாணிக்க இந்த பக்கம் வந்தானா? வரலையாப்பா. எதுக்கு தேடுற? ஒண்ணும் இல்ல,
முதலாளியோட தங்கச்சி ராதா அம்மா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு காரை எடுத்துட்டு போகணும்னு டிரைவரை கூப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் அவனை சாராய கடையில இருந்து டீ கடை வரைக்கும் தேடுறேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கள்ளுக்கடை இருப்பானோ? உங்க முதலாளியுடைய தங்கச்சி அமெரிக்காவில படிக்கிறது? ஆமா அண்ணே, பிறந்ததுதான் இங்க, வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. பால்ல முகம் கழுவி பன்னீர்ல வாய் ஒப்பளிக்கலாம், அவ்வளவு வசதி. அமெரிக்காவில இருந்து பாம்பே வந்தாச்சு, மத்தியானம் மெட்ராஸுக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு டிரைவரை தேடுறேன். அந்த குடிகார பையன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ, அம்மா வேற பதறிட்டு இருக்காங்க. நான் போயிடுறேன். என்ன தேவைக்கு பதட்டமா இருக்க? போன் வந்தது. ராதா அமெரிக்கால இருந்து வரா. ராதா வர்றாளா? ஆமா, ஏர்போர்ட் போறதுக்காக கார் ரெடி பண்ண சொல்லிருந்தேன். டிரைவரை காணோம். இன்னும் ஃபிளைட் வந்திருக்கும். டோன்ட் வரி, என் கார்ல போ. பாம்பே பிளைட் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்க கேட்ட ராதாங்கிற டிரான்சிட் பேசஞ்சர் அதுல வந்து இறங்கிட்டாங்க. வந்தவ வீட்டுக்கும் வரல, ஏர்போர்ட்ல இல்லையே. ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ ஒரு தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? உன்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் பண்ண போறோம். உன் டெலிபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடு. இவ்வளவு சாமர்த்தியமா என்ன தூக்கிட்டு வந்தவங்க அது கூட தெரிஞ்சு வச்சிருந்தா ரொம்ப புத்திசாலித்தனம். இத பாருங்க, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள உங்க 2 பேருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நான் இங்க இருந்து தப்பிக்கிறேன். முடியலன்னா தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் அட்ரஸ், போன் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏய், உன்னோட கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக உன்னை கடத்திட்டு வரல. எங்களுக்கு பணம் வேணும். ஒழுங்கா அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ராஜ மரியாதை நடக்கும். இல்ல உன் பல்ல கட்டிடுவேன். பொருடா, அந்த பொண்ணு நம்ம வீரத்துக்கு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்துக்கு சவால் விட்டு இருக்கா. விட்டு பிடிப்பமே பாப்பா. உன் மந்திரம் தந்திரம் அத்தனை பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடும். இல்ல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். பி கேர்ஃபுல். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸையும் விசாரிக்க சொல்லிருக்கேன். சந்தேகப்படுறவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் வரி. அமெரிக்காவில இருந்து தனியா வந்துட்டா, ஏர்போர்ட்ல இருந்து வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். நாங்களும் கண்காணிப்பா தான் இருக்கோம். ஆனா சில சமயம் எங்க கண்ணிலே மண்ணை தூவிடுறாங்க. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஐயோ கடவுளே, யாருமே இல்லையா? ஐயோ அம்மா, ஐயோ நான் சாக போறேன். என்ன பாப்பா? என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இது நீ தப்பிக்க போடுற திட்டம் நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆ, ஆ. சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதுக்காக தான் நான் அமெரிக்காவுக்கே போனது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. ரங்கா, என்னடா நெஞ்சு வலின்னு துடிக்கிறா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்தை பிடிச்சிட்டு இருக்கா. ஏய், டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு செய்யறேன். டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க. நான் எழுதி கொடுக்க மருந்து யாரும் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்தாங்க. இத பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா நான் செத்தே போயிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. ஐயோ ஏங்க, அவர் போயிட்டாருல. போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதுல்ல. அவன் மோட்டர் பைக்ல எல்லாம் போயிருக்கா. ஐயா யாருக்கு நெஞ்சுவலி? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல. நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு எழுதிருக்கேன். ரங்கம் மாட்டிக்கிட்டா, ரங்கம் மாட்டிக்கிட்டா. போலீஸ்காரன் நல்லா பட்டைய கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன நீ ஆயுர்வேதமோ ஹோமியோபதியா இங்கிலீஷ் மருந்தா?
இங்கிலீஷ் மருந்து. ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் கடைசாலையில பூட்டி வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இங்கே இருங்க. என்னடா பெத்தவங்களுக்கே வழிப்பறியா வீட்டு எழுதிய காசு. இங்க வா, இங்க வா. என்ன ஏண்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேண்டாலும் கிடைக்கும். அப்ப அதுல பங்கு சீ, இதுலயும் பங்கா? உன்னை பெத்தவனே நான்டா. நீ என்ன சம்பாதிச்சாலும் எனக்கு பங்கு உண்டு. அடே, உன்னை இவ பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி, கொடுத்து வைக்கிறேன், வாங்க. தம்பி தானா? என்னப்பா சாவி கிடைச்சிச்சா? மருந்து கடையை திறக்கலாம்ல? 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். டே நைட் சர்வீஸ். போலீஸ் ஸ்டேஷன் தான் போடவே மாட்டாங்களே. போற உடனே கொடுக்க போறாரு, போலீஸ் பண்ண போறா. ஏன்னு கேட்காம லட்டி எடுத்து வரையா? ஐயோ, உளறி கொட்டாதீங்க. இப்ப நம்ம நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். மருந்து கடை, மருந்து கடை. ஐயா, உங்களுக்கு ஏன் சிரமம்? நான் தம்பி அழைச்சிட்டு போறேன். நாங்க இங்க இருங்க. தம்பி நல்லா நான் போய் வாங்கிட்டு வரேன், எல்லாருக்கும் சேர்த்து.